ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமா இந்த ஆயத்த ஆராதனையில் இந்த பவனியை முடித்து நாம் கொடியேற்றுவதிலும் தொடர்ச்சியாக அதை தொடர்ந்த அந்த ஜெபத்திலும் தொடர்ச்சியாக இந்த ஆயத்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் நம்முடைய கிராமத்து நம்முடைய உறவின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனையில் நான் பேசும்படி தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவரத்தை எண்ணத்தை செலுத்துவேன். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நம்முடைய அந்த நோட்டீஸ், அந்த நம்முடைய அழைப்புதலில் மேலாக போடப்பட்ட வார்த்தை. இதை சிந்திக்கிறப்போ ஒருத்தர் பேசியிருந்தார். ஒரு குருவானவற்ற ஒருத்தர் போனார். அவர் சீஷர்கள் 4-5 பேர் போனாங்க. ஐயா, இந்த உலகம் எப்படி இருக்கியா? இந்த உலகம் நல்லா இல்லை, நல்ல மனிதர்கள் காணப்படலை, ரொம்ப மோசமான உலகமாக இருக்கே, இந்த உலகம் வர வர கெட்டு போயிட்டேனாராம். அந்த சீஷர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அந்த குருவானவர் அந்த சீஷர்களை அழைத்தார். 5 பேரும் 5 பகுதிக்கு அனுப்பினார். 5 பகுதிக்கு ஒரு பக்கம் ஒருத்தர் வீராணம் பக்கம், ஒருத்தர் வீரகேரளப்புதூர் பக்கம், ஒருத்தர் கலிங்கப்பட்டி பக்கம், இப்படி 5 கிராமங்களுக்கு பிரித்து அனுப்பினார். 5 பேரும் 5 பகுதிக்கு கடந்து போனாங்க. 5 பகுதியை பார்த்து வந்தாங்க. ஒருத்தர் வந்தவுடனே சொன்னார், ஐயா, ஒரு இடத்துல 5 கிணறுகளை பார்த்தேன். 5 கிணறுகளில் ஒரு கிணறு வற்றாத நீர் ஊற்று, 5 HP நீர்மூழ்கி மோட்டார் போய்கிட்டே இருக்குப்பா, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் 4 கிணறுகள் வறண்டு போய் கிடக்கு, எதற்கு என்று கேட்டாராம் ஒருவர். மற்றவர், ஏன் அப்படி வறண்டு போயிருக்கு? ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்காங்களே, மற்றவர் ஏன் இப்படி கெட்டு போச்சு? இன்னும் ஒருத்தர் கேட்டாராம். அடுத்தவர் கேட்டாரா, ஐயா, முன்னெல்லாம் மாடு கண்ணு போட்டால் அந்த கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி குடித்து முடித்த பிறகு பால் கறப்பாங்க. இன்றைக்கி இந்த இறந்து போன அந்த கண்ணுக்குட்டியை முன்னால் கொண்டே வச்சுட்டு அந்த மாட்டுக்கு 10 இன்ச்சு ஊசியை போட்டு பால் கறக்கிறாங்க. முந்தா நாள் ஒருத்தர் சென்னையில் சொன்னார், பாலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய ஊசி எடுத்து குத்துறாரு, அந்த மாடு பாலை கறக்குதுன்னு சொன்னார். பக்கத்தில் இருக்க சொன்னார், முன்ன கண்ணுக்குட்டியை விடுவாங்க, அந்த கண்ணுக்குட்டி குடிக்க குடிக்க அந்த பால் இறங்கிக்கிட்டே இருக்கும், அப்படியே அந்த கண்ணுக்குட்டியை கொண்டே முன்னால் கட்டிட்டு பால் கறப்பாங்க, அந்த மாடானது அந்த கண்ணுக்குட்டியை நக்கிக்கிட்டே இருக்குன்னாங்களாம். ஆனால் இன்றைக்கி அந்த மாடு அந்த கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி அது தோள்கள் பெய்ந்து அந்த கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. இன்றைக்கி இப்படிப்பட்ட வறட்சி நிலைமை, மகனே அப்பாவே பிள்ளைகளை சாப்பிடும் காலம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட நிலைமைன்னாரா? ஒரு குயில் அருமையாக பாடுது. அந்த குயில் பாடுவதற்கு ஒரு இனிமையாக இருக்குது அந்த குயில் காட்டில். ஆனால் அந்த முயல் அது கொத்தி கொத்தி சாப்பிடுதப்பா சொன்னாங்களாம். நல்ல மனிதராக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறார், பார்க்கறதுக்கு நல்லா பேசுகிறார், நல்லா வணக்கம் சொல்கிறாரு, வட்டி கொடுத்தே மற்றவங்களை ஏமாற்றுகிறாரே. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கஷ்டத்தின் மத்தியில் ஒருத்தட்ட போய் கேட்டால் ₹1 பொருளை 10 ரூபாய்க்கு விற்பாராம். ஆரம்ப காலம், என்னுடைய 2 வயது 3 வயது காலங்களில் உள்ள கதை. அவ்வளோ கண்ணீர் வறுமை, அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, இதனுடைய கொடுமை என்னன்னு கேட்பாங்களாம். அதே நேரத்தில் இது நான் 3 பேர் வந்து சொன்னாங்க. 4வது ஆள் வந்து சொன்னால், ஐயா, அதிசயப்படுற மாதிரி ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு கல் நிற்கும். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரையை நோக்கி போகிறப்போ ஒரு மலைக்கு மேலே கல் தனியாக நிற்கும், கீழே விழுற மாதிரி. அப்படி நிறைய இடங்களில் மலையை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மலை நின்றுச்சு, கல் நின்றுச்சு. திடீர்னு அந்த கல் சரிந்து வருது. பக்கத்தில் பெரிய கிராமம், மலைக்கடியில் நிறைய வீடுகள், அந்த வீட்டு மேலே விழுந்து நிறைய 100கணக்கான மக்கள் இறந்து போவார்களே என்று பார்த்து கொண்டே இருந்தேன். வந்த கல் ஒரு மரம் சின்ன கிளையில் தட்டி அதனுடைய அணைப்பினால் அந்த கல் அந்த இடத்திலே நின்று அத்தனை மக்களும் காப்பாற்றப்பட்டார்களே, இது என்ன வியக்கத்தகு வியகுன்னாராம். அப்போ அந்த சாமியார், அந்த குருவானவர் சொன்னாரா, அந்த 5 கிணறில் ஒரு கிணறு, எல்லாரும் நாட்டில் நல்லா இல்லை, ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கான். ஏன் அப்படிப்பட்ட வாழ்வு? இன்னொன்று, பார்ப்பதற்கு அழகாக இருக்கான், பிறனை கொடிய முறையில் ஏமாற்றுகிறார்.
இப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவர் ஏழைகளை காப்பாற்றும் ஆண்டவராயிருக்கிறார். ஏழைகளை ஒருபோதும் மறவாத ஆண்டவராயிருக்கிறார். அதனால சொல்றார், ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று வார்த்தை சொல்லுது. அந்த ஏழைகளை காப்பாற்றும் ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்திருக்கிறார். நாம் எத்தனையோ இன்னல்கள் வேதனைகள் மத்தியில நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவருடைய பாடுகள் பாருங்க. ஆண்டவர் எனக்கு எவ்வளவு உதவியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவான வாழ்வை மேலான வாழ்வை கொடுத்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு இன்னைக்கு 64 வயது முடிந்து 65 ஆக போகுது. திருமணம் நடந்து 2 ஆண்டு இல்லை 3 ஆண்டு எவ்வளோ அப்போ குறைஞ்ச நாளைக்குள்ள என்னுடைய சேல்ஸ் விஷயமாக நான் வேனில் கொடைக்கானல் போயிருந்தேன். கொடைக்கானல் போயிருக்கப்போ அது ஒரு டிசம்பர் காலம், 22, 23ஆம் தேதி. கிராமங்களாக போயிட்டு வருவோம். ஒரு கிராமத்துக்கு போயிட்டு மலையில் வண்டி ஏறப்போ பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. குற்றாலத்தோட உயரமான இடத்துலேருந்து தண்ணி விழுது. கீழே விழுந்து அது குளிக்கிறதுக்கெலாம் வசதி இருக்காது. குற்றாலம் ஒன்று தான் குளிப்பதற்கு வசதி. அப்படி உயரமான உள்ள இடத்துல பக்கத்தில் ரோடு, எந்தவித தடை இல்லை. என் வண்டி ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. 5 பேர் வண்டியில் இருக்கோம். நான் நினைக்கிறேன், கிறிஸ்மஸ்க்கு நம்ம மனுஷனாக போக மாட்டோம், நம்மளை கூடையில் தான் கொண்டு போவாங்க புலுக்கு. ஒரு செகண்டில் உள்ள கனவுலாம் போகுது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த வண்டி எப்படி அந்த டிரைவர் ரைட்டில் உடைச்சாரோ, ஒரு ஸ்கூலுடைய சுவரில் போய் மோதி, அது கவுஞ்சிங்கிற ஒரு கிராமம், மலைக்கு மேலே, கொடைக்கானல் மலைக்கு மேலே ஒரு சுவரில் போய் மோதி நின்றுச்சு. ஒருவேளை ஆண்டவர், அதுதான் தாவீது சொல்கிறாரு, 116 இது தாவீதின் சங்கீதம். அந்த தாவீதின் சங்கீதம் சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஐ லவ் காட், நான் நேசிக்கும் ஆண்டவருங்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நாம் ஆண்டவரை நேசித்து நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து போகிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் மத்தேயு 6:33 சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவை நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை, அவைகளுக்கே ஆண்டவர் வாழ்வுட்டினா நமக்கே ஆண்டவர் வாழ்வு கொடுக்க மாட்டார். நாம் எந்த வேலை, எந்த பணியை, எந்த ஆரம்பித்தாலும் முதலாவது நம்முடைய கடவுளை தேடுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். எல்லா நிலையிலும் நம்முடைய கடவுளை தேடுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். பொதுவாக நான் அது அதிசயபுரத்தில் பார்த்துருக்கேன். இந்த கிராமத்து மக்கள் வெளியே போகிறப்போ சர்ச்சுக்கு முன்னால் வந்து நின்று ஜெபம் பண்ணி அந்த உண்டியில் ஒரு காணிக்க போட்டு போகிறாங்க. போட்டுட்டு தங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லிட்டு போகிறாங்க. அதை நான் சொல்ல, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். யார் இங்கிருந்து உண்மையா ஜெபித்து அங்க போய் உண்மையா தம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவராய் காணப்படுகிறார். தமது செவியை சாய்த்து கேட்கிறார். மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டாலும் அந்த மரண கட்டுகள் நம்மை ஒருபோதும் பாதிக்காது. அதுதான் ஜீவனுள்ள தகப்பன். அந்த மரண கட்டுகள் மத்தியில அவர் நம் ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே காலை மாலை இரவு வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், கண்டினியூ டு த பிரேயர். எப்பொழுது பவுலடிகள் அடிக்கடி சொல்றாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து எப்பவும் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். யோனா தன் கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில நினிவேக்கு போனா தர்சஸுக்கு போய்கிட்டு இருக்கிறார். கப்பல்ல டிக்கெட் வாங்கிட்டார், கப்பல் புயல்ல கவர போது கீழே விழ போறார், சாக போறார். யாருனால இந்த வேதனைனா யோனானால இந்த வேதனை சீட்டு விடுது. அவர் சொல்ல, வானத்தையும் பூமி பிடித்த சர்மலே தேவனுடைய ஊழியக்காரனா, அப்படி சத்த என்னையாலதான் உங்களுக்கு வேதனை, தூக்கி கடல்ல போட்டுருங்கிறார். தன் தவறை ஒத்துக்கொள்ளுகிற மனிதனாய் காணப்படுகிறார். அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்வன் யார். நீதிமொழிகள் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான்.
எந்த மனிதன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்வு. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான் பெண் இயேசுவின் பாதத்தில் வந்து முத்தமிட்டு தன் பாவங்களை அறிக்கைப்பட்டு இட்ட பொழுது ஒரு புதிய வாழ்வு அந்த மகளுக்கு கிடைத்தது. எந்த மனிதன் தன்னை நினைத்து எதுக்கு என் கஷ்டம், எதுக்கு எனக்கு வேதனை, எதுக்கு என் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றமான வழி இல்லை, இத்தனை வண்டிகள் வச்சிருந்தேன், இவ்வளவு கடை வச்சிருந்தேன், இவ்வளவு முன்னேற்றமான பாதையில் இருந்தேன், ஆனா இன்னைக்கு என் நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமையா இருக்கு, இதற்கு காரணம் என்ன என்று எந்த மனிதன் நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதை தான் இனியும் யோனா அந்த சிந்தித்து சொன்ன பொழுது, கடல்ல தூக்கி போட்ட பொழுது மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டார். மீனின் வயிற்றுக்குள்ள போன நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கல, நம்ம லைஃப் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். மரண கட்டுகளை நீ சூழ்ந்து கொண்டது என்று யோனா 2ஆம் அதிகாரம் 1 முதல் ஜெபிக்கிறார். அதே தாங்க தாவீது சொல்றார். அந்த மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்றப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்றார், அவர் இரக்கம் உள்ளவர், கிருபையும் நீதியும் உள்ள ஆண்டவர், கிரேஸ்ஃபுல் லார்ட், ரைட்ஸஸ் லார்ட், மெர்சிஃபுல் லார்ட். அந்த ஆண்டவர்கிட்ட நாம ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவர் கிருபையுள்ள ஆண்டவராய் காணப்படுகிறார். அந்த கிருபையுள்ள ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த 20வது தோத்திர பண்டிகைக்கு தூரமான தேசத்திலிருந்து நாம் வாழ்விற்காக கடந்து போன அநேக பட்டணங்கள்லேருந்து கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு. ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கிறது இல்லை, எப்பவுமே சும்மா ஆசீர்வதிக்கிறது இல்லை. அந்த அன்னாள் குழந்தை இல்லைன்னு ஆண்டோடைய சன்னிதானத்தில் அழுத பொழுது என் முதற்கனியை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தாங்க. யாக்கோபு ஜெபிக்கிறப்போ சோறு கொடுங்க, உணவு கொடுங்க, நான் தங்குவதற்கு இடம் கொடுங்க, நான் திரும்பி வர பண்ணுவீரானால் தசம பாகம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. சகையு இவனும் ஆயக்காரன் என்ற சகையு தேவனுடைய மனுஷனாய் மாற வேண்டும் என்பதற்காக என் சொத்துக்களில் சரிபாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், யாற்றாவது அநியாயமாக தான் 4 அத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்ல பொழுது இவனும் ஆபிரகாமின் குமாரன், இவனுக்கும் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். அந்த ஏழை தாய் தன் வாழ்வு மலர தனக்கு உண்டானதை எடுத்து ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் இந்த 116வது கடைசி பகுதி சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவருக்கு செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன், அந்த பொருத்தனைகளை ஆலயத்தின் பிரகாரங்களில் நான் செலுத்துவேன் சொல்றார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் இந்த ஆயத்த ஆராதனையில் வந்திருக்கிறோம்? கடந்த வருஷத்துல வந்து நம்ம ஜெபித்துட்டு போனோம். ஆண்டவர் நம்முடைய வேதனையை மாற்றியிருக்கிறார், நம்முடைய துன்பங்களை மாற்றியிருக்கிறார், நம்முடைய வியாதியை மாற்றி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை கைவிடுறதில்லை, எப்பொழுதுமே நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். தாவீதை பொறுத்தவரை சங்கீதம் 78:70 சொல்றார், தம்முடைய தாசனாகிய தாவீதையை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் எடுத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து வந்தார். ஒன்றில்லாத ஒரு மனிதனை ஒரு பெரிய ராஜாவாக மாற்றுகிறார், ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய ராஜாவாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ராஜாவாக மாற்ற அந்த தாவீதுக்கு சொல்றாங்க, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் முதலாவது திருச்சபை கட்டுவதற்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தன்னுடைய ஆலயத்திற்கு எவ்வளவு பொருட்கள் கொடுக்க வேண்டும் நினைக்கிறார், அவ்வளவு பொருள் அவர் கொடுக்கிறார், சேர்த்து வைக்கிறார். சங்கீதம் 132 பார்த்தீங்கன்னா அவர் தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து பேசுகிறார். அதுதான் அரிப்பின் பண்டிகை. இந்த அரிப்பின் பண்டிகை என்பது லேவிய ராகத்தில் சொல்றாங்க, பண்டிகை என்பது கர்த்தரின் பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பலிகளின் பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை. உங்களுக்கு விளைந்த விளைச்சலின் முதற் பணியை கொண்டாந்து நீங்கள் கொடுங்க. கொடுக்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உனக்கு அறுத்த அரிக்கட்டிகளை கொண்டாந்து நீங்கள் வச்சுட்டு நீ ஜெபம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பொதுவாக கொடுப்பதற்கு கிறிஸ்தவ மக்களுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அதுலேயும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்களுக்கு ஈக்குவலாக கொடுப்பதுக்கு யாரும் இல்லை. நிறையா பிஷப் சொல்லுவாங்க, எங்கே திருநெல்வேலிக்காரங்க இருக்காங்களோ, எங்கே தூத்துக்குடிக்காரங்க இருக்காங்களோ, எங்கே கன்னியாகுமரிக்காரங்க இருக்காங்களோ அங்கே காணிக்க போய் நிரம்பும், அந்த திருச்சபை அந்த பாஸ்டேட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 24 பேராயங்களை சேர்ந்த பிஷப்ஸ் சொல்கிற ஒரு காரியம். நேரடியாக என்னோடு பல பிஷப்ஸ் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஊர் மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சண்டை போடுவாங்க, அவ்வளோதான், அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டுன்னுவாங்க. பொதுவாக நம் மக்கள் கொடுப்பதற்கு ஈக்குவலான மக்கள். நம் ஆண்டவற்றை எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய நிலைமையிலிருந்து, ரொம்ப பின்தங்க நிலைமையிலிருந்து நம்மை பாதுகாத்த ஆண்டவற்றை நம்ம எப்படி கொடுக்குறோம். அதாவது லீலா ஸ்டான்போர்டுங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் படித்தார்களாம். அவர்களால் ஃபீஸ் கட்ட முடியல, அவளுக்கு தேவையான யூனிஃபார்ம் மெட்டீரியல் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு பெரிய இசை கலைஞர் பெடராஸ்கிங்கிற ஒரு இசை கலைஞரை சந்தித்து, எங்களுக்கு ஒரு இசை அமைத்து வழிபாட்டு கொடுங்க, அதிலிருந்து நாங்கள் வர வருமானத்தை எங்களுடைய படிப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், உங்கள் ஃபீஸ் கொடுக்குறோன்னு கேட்டாங்களாம். பெடராஸ்கி தன்னுடைய மேனேஜர்கிட்ட அனுப்பினாராம். மேனேஜர் டேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு, நீங்கள் $2000 கொடுத்துடணும், எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, $2000 எங்களுக்கு ஃபீஸு, நாங்கள் உங்களுக்கு நடத்தி தர்றோம்னாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு முக்கியமான இடத்தில் அதிகமான வாடகை பேசி, அதுக்குரிய மியூசிக், சவுண்ட், ஒலி எல்லாம் அமைச்சு பண்ணி டிக்கெட் விற்றாங்களாம். டிக்கெட் வெறும் $1600 மட்டும் தான் விற்றுச்சான். ஆனால் அவர் கொடுக்க வேண்டியதோ $2000. 2 பேருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையா. 2 பேரும் அந்த பெடராஸ்கியை சந்தித்து, ஐயா $2000 கேட்டீங்க, நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்போ எங்களுக்கு கலெக்ட் ஆனதோ வெறும் $1200 தான்ப்பா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு அப்படியே கொடுத்தாங்களாம். அவர் கேட்டாராம், இந்த சவுண்டு, லைட்டு, ஸ்டேஜி, டெக்கரேஷன், சேர், இதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இன்னும் யாருக்கும் கொடுக்கல, இவ்வளோ தான் மொத்த கலெக்ஷன் நாங்களாம். அவர் $1200 திருப்பி கொடுத்துட்டு, இதெல்லாம் கணக்கு முடிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு பகுதி நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சம் எனக்கு கொண்டாந்து கொடுங்கன்னாராம். கணக்கு முடிக்கிறதுக்கே ஷார்ட் வந்துச்சான். அவரை சந்திக்கலையும் 2 மாணவர்களும் போயிட்டாங்க. இது இந்த பெடராஸ்கி போலந்து நாட்டை சேர்ந்தவர். போலந்து நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு, பெரிய பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். உணவு இல்லை. அமெரிக்கா தான் எல்லா நாட்டுக்கும் உணவு கொடுக்குது. அப்போ அந்த அமெரிக்காவுடைய அதிபராக ஹார்பர்ட் கூவர் இருக்கார். அந்த ஹார்பர்ட் கூவருக்கு இந்த பெடராஸ்கி போலந்துலேருந்து ஒரு லெட்டர் எழுதுகிறார், எங்கள் தேசத்திற்கு கொஞ்சம் உணவு கொடுங்க, எங்கள் தேசத்திற்கு உணவு அனுப்புங்கன்னு சொல்கிறார். அந்த ஹார்பர்ட் கூவர் ஆயிரக்கணக்கான டன், பல ஆயிரக்கணக்கான டன் எடை கப்பலில் அனுப்பினாராம். போலந்து நாடு முழுவதும் உணவு வந்துச்சான். கடந்த நாட்களில் கேரளாவில் ஒரு பெரிய வெள்ளம், வயநாடு, அவருடைய உடைமை, துணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த மக்களுக்கு துணி எல்லாம் வந்துட்டு, உணவு கூட வந்துருச்சு. ஆனால் தங்குவதற்கு இடம் இல்லை, எங்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லைன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி விஜயவாடாவில் 15 நாளைக்கு முன்னால் சரியான ஒரு வெள்ளம். விஜயவாடாவில் உணவே இல்லை. அரிசி விஜயவாடாவில் தான் எல்லா ஊருக்குமே வரும். நிறைய பேராயர்கள், நிறைய திருச்சபை ஆயிரக்கணக்கான டன் அரிசியை கொண்டாந்து கொடுத்தது. கடந்த ஆண்டில் மணிப்பூரில் ஏற்பட்ட இனக்கலவரம், மத கலவரத்தினால் சர்ச்சஸ் எரிக்கப்பட்டது, பாஸ்டர்ஸ் தீ கொளுத்தப்பட்டார்கள். அங்கேருந்து வந்த லுத்ரன் பிஷப், நான் என்எம்எஸ்ல ட்ரெஷராக இருக்கிறேன், என்எம்எஸ்ஸுடைய கமிட்டிக்கு வந்த லுத்ரன் பிஷப் படம் போட்டு காட்டுறார், உயிரோடு மக்கள் எரிக்கிறாங்க, உண்ண உணவு இல்லை. உடனே நான் என்னுடைய என்எம்எஸ், நான் இருக்க ட்ரெஷராக இருக்க அந்த இதுலேருந்து உடனே 1 லட்ச ரூபா உடனே அனுப்புகிறோம். முதல்ல அனுப்புனதே நாங்கள் தான், என்எம்எஸ் சார்பாக தான். அப்படி இந்த போலந்து நாட்டுக்கு அந்த ஹெர்பர்ட் கூவர் அனுப்புகிறார்.
அதை வாங்கி அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல அந்த போலந்து நாட்டுடைய பெடராஸ்க்கு போய் பார்க்குறாரு. அந்த அதிபரை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறார். அப்போ அந்த அதிபர் சொல்கிறார், ஐயா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஃபீஸ் இல்லாமல் இருந்தேன். ஃபீஸ் கட்ட வழி இல்லை, எனக்கு யூனிஃபார்முக்கு வழி இல்லை. உங்கள்கிட்ட வந்து ஒரு கால்ஃபார் கேட்டேன், ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு $2000 ஃபிக்ஸ் பண்ணீங்க. எங்களுக்கு $1200 தான் கலெக்ஷன் ஆச்சு. ஆனால் நீங்கள் $1400 என்கிட்ட கொடுத்து நீங்களே எடுத்துக்கொண்டு அனுப்பிவிட்டீங்க. மறக்கலை. நீங்கள் அன்றைக்கி செய்த உதவினால் ஃபீஸ் கட்டினேன். இன்றைக்கி அமெரிக்காவுடைய அதிபதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு நன்றியின் கடனாகத்தான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னாரா. ஒருவேளை உலக பிரகாரமாய் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நன்றி மறந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நன்றி மறப்பது நன்னன்று. அழகா திருவள்ளுவர் சொல்றார், ஒரு மனிதன் செய்த நன்றி நீ மறக்கக்கூடாது. இப்பொழுதுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா எப்பவுமே எனக்கு ஞாபகம் வரும். எங்களுடைய அண்ணனும் அண்ணியும் திருமணமாகி 22 நாள் சென்னையில் கைவிடப்பட்ட நிலைமையில் தங்குவதற்கு வழி இல்லை, இரவு உணவிற்கு வழி இல்லை. மாலை 4 மணிக்கு எங்களுடைய மூத்த சகோதரரும் மூத்த அண்ணியும் ரோட்டில் நின்னாங்களாம். அப்போ பரங்குன்றாபுரத்தை சேர்ந்த இன்னொரு சகோதரர் கையை பிடிச்சி சொன்னாரா, தம்பி இது சென்னை பட்டணம், யூ டு நாட் ஒரி அபவுட், உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு பெட்டி எடுத்து வச்சா 25 காசு கொடுப்பான், முதலே இல்லாமல். 4 பெட்டியை தூக்கி வச்சா ₹1. உனக்கு ஒரு நாளைக்கு 30 காசு தான் செலவு. சைக்கிள் வாடகை எடுத்தனா அன்றைக்கி 10 காசு, ஒரு நாளைக்கெல்லாம் 10 காசு வாடகை 1960. ஏன் கவலைப்படுறானாராம். எங்கள் சகோதரர் இருக்கிற வரையும் அந்த சகோதரனை மறக்கலை. தன் வாழ்நாள் இருக்க வரையும் அவருக்கு எல்லா உதவியும் செய்தார். ஒருவேளை இதுதான் மனித உலகம். நீங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை தந்திருக்கிறார். இவ்வளோ பெரிதான வாழ்க்கை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படி நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நன்றியுள்ள மக்களாய் இருக்கிறதால் தான் நம்ம ஆண்டவரை தேடி இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த நன்றி என்பது ஆலய பிரகாரங்களில் நான் உண்மை தொழுது கொள்வேன். அந்த 18ஆம் வசனம் சொல்லார், நான் உனக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே எனக்கு நீ நன்மை செய்திருக்கீங்க. திருவிலியத்தில் அழகா சொல்றார். நான் வச்சிருக்க பவர் மொழிபெயர்ப்போட திருவிலியத்தில் அந்த வசனம் வந்து, நீர் எனக்கு நன்மை செய்திருக்கீங்கப்பா, 64 வயது வரை வாழ்வதற்கு நீர் எனக்கு நன்மை செய்திருக்கீங்க. அந்த நன்மைக்கு நான் என்னத்தப்பா செலுத்துவேன்? உங்கள்கிட்ட நான் என்னத்தை செலுத்த முடியும்? நீங்க சொல்றீங்க சங்கீதம் 24 பூமியும் நிறைவும் என்னுடையது என்று சொல்றீங்க. சங்கீதம் 50:12 வானமும் பூமியும் என்னுடையதுங்கிறீங்க. சங்கீதம் 33:9 சொல்ல நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையில் நிற்கும் சொல்றீங்க. நீங்க தான் உருவாக்கினீங்க. இதுல நீர் கொடுத்ததை வாங்கி நான் உனக்கு எப்படி கொடுக்க போறேன்? நம்ம எப்படி கொடுக்கிறோங்கிறதா ஆண்டோடைய தன்மை. கிள்ளி கொடுத்தனும் கிள்ளி தான் கொடுப்பார், அள்ளி கொடுத்தனுக்கு அள்ளி தான் கொடுப்பார். மரக்காலை சரியாக அளந்தவனுக்கு சரியாக அளப்பார். முக்கா மரக்காலம் வாழ்க்கையில் முக்காவாக தான் இருக்கும். நம்ம செய்த வினை அப்படியே இருக்கும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டுடைய சன்னிதானத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்தாரோ அந்த நன்மைக்கு ஈக்குவலாய் உபாகமத்தில் சொல்கிறப்போ, யாத்ராமத்தில் சொல்கிறப்போ 10ல் 1 கொடுங்கிறார். எசேக்கியேலில் சொல்கிறப்போ 6ல் 1 கொடுங்கிறார். நெகேமியாவில் சொல்கிறப்போ 3ல் 1 கொடுங்கிறார். நெகேமியா நம்ம 10ல் 1 கொடுக்குறோமா, 6ல் 1 கொடுக்குறோமா, 3ல் 1 கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு எப்படி? இதை தான் நீ சத்தியம். அந்த தலைப்பு செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்த போறேன்? நான் அந்த சன்னிதானத்தில் ஜெபிச்சுட்டு போனேன், ஒன்றும் இல்லாமல் போனேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த மாதிரி ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இது சொல்கிறப்போ நான் என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்பது எனக்கு அவன்தான். அந்த வசனத்தை நான் சாயங்காலத்திலேருந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ சாட்சியை சொல்லுனார். ஒருவேளை மண்ணின் மைந்தர் இன்னும் ஐயா கூப்பிட்டு கொடுக்குறார் வாய்ப்பு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு எனக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நான் கடவுள்கிட்ட பேசினேன்.
கனவுல என்னோடு பேசினா, உனக்கு ஒரு அங்கி கொடுத்துருக்கேன்ப்பா, உனக்கு ஒரு துதியின் ஆடையை கொடுத்துருக்குறேன், அந்த ஆடை நிமித்தம் தான் உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புன்னு சொல்கிறார். அப்பா இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்களேன்னு இந்த வசனத்தை திங்க் பண்ணுறப்பான்னு சொன்னேன். அப்போ எங்களுடைய திருச்சபை உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இங்கே மெம்பர் இருக்கீங்க. நேதாஜி நகர் திருச்சபை உங்களுக்கு தெரியும். நேதாஜி நகர் திருச்சபையில் நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக செக்ரட்டரி. எல்லா ஐயரோடு நல்ல உறவு. சென்னை பேராயத்தில் 275 ஆயர்கள் இருக்காங்க. 200 பேரோடு நல்ல உறவு. 75 பேர் கொஞ்சம் வித்தியாசம். அதுக்கு பல காரணங்கள். 2 பேர் பிடிச்சா ஒருத்தர் பிடிக்காது. இதுதான் மனித தன்மை. அப்போ நான் செக்ரட்டரியாக இருக்கிறப்போ ஒரு எம் கருணாகரன் ஒரு ஆயர் வந்தார். நீ ரொம்ப நாளாக செக்ரட்டரியாக இருக்கிற, உன்னை கப்பரர் ஆக்க போகிறேன்னார். கப்பரர்னா ஐயருக்கு அசிஸ்டண்ட், சர்ச்சுக்குள்ளே கம்யூனியன் சர்வீஸ்க்கு அந்த கம்யூனியன் பாத்திரம் கொடுக்கறது, கழுவி தொடச்சி வைக்கிறது. தோத்திரம் ஆண்டவரே என்ன அவர் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணார். எதுக்கு ஏன்னே, நான் வந்தலையில் கை வைக்கிறத விட பிஷப் ஒரு அன்னைக்கு வந்தலையில் கை வச்சா வசதியாக இருக்குன்னு சொல்லி ஒரு மாதம் உனக்கு வெயிட் பண்ணுறேன். பிஷப் இந்த நாள் இங்கே வர்றாரு, அன்னைக்கு வந்தலையில் கை வைக்கட்டுனார். நான் கப்பரர் ஆகிறதுக்கு என்னுடைய பிஷப், சென்னை பேராய பிஷப் தேவசகாயம் ஐயா என் மேலே கலையில் வச்சு சாதாரண ஒரு குருவானவர் வச்சா போதும். கப்பரர் ஆகி அங்கி போட்டேன். அது அந்த திருச்சபையில் மட்டும்தான் அங்கி போடணும், வேற எங்கேயும் போடக்கூடாது. அந்த திருச்சபையில் மட்டும்தான் அங்கி போடணும், வேற எங்கேயும் போடக்கூடாது, அதான் ரூல். ஆனால் நான் எல்லா இடத்துலையும் போட்டேன். எல்லா ஆயர்களும் எனக்கு நண்பர்கள் என்பதால் எனக்கு அதை ஒன்றுமே சொல்கிறல, எனக்கு அந்த விஷயமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஆயர்கிட்ட போய் அந்த அங்கி போட்டேன். பல வருடங்கள் கழித்து அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஊற்றுருங்க, அங்கேயே நீங்கள் இங்கே போடக்கூடாது, நீங்கள் உங்கள் கோயிலில் தான் போடணுன்னார். எனக்கு சற்று கோபம் வந்தது. இப்போ ஆண்டவரோடு ஒரு ஒப்பினை கொடுத்தேன். ஏன்பா இத்தனை பேர் சொல்லலை, இவர் சொல்கிறார் ஏன்பான்னு கேட்டேன். நீங்கள் சொல்லிட்டார்லாம் ஊத்துருன்ட்டார். அவுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பல ஆயர்கிட்ட கேட்டேன், அதுதாங்க உண்மை, நாங்கள் சொல்லலை. அப்போ ஏன் இந்த ஒரிஜினல் அந்த அங்கி வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ சென்னை பேராயத்தோடு நாங்கள் இணைந்து அதிகமான பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி பேராயத்தோடும் இணைந்து பணி செய்கிறோம். சென்னை பேராயரை அணுகினேன். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் திருநெல்வேலி, உங்களுக்கு சென்னையில் கொடுக்குறது அவ்வளோ சரி இருக்காதுன்ட்டார். அதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டார். அவர் ஏன்ட்ட சொல்லலை, என்கிட்ட பார்க்கலாம் தங்கன்ட்டார். பார்க்கலாம் தங்கன்னு செல்ல பேரை சொல்லிட்டார், சவுந்தரபாண்டின்னு சொல்ல மாட்டார். பார்க்கலாம் தங்கம் பார்க்கலான்ட்டார். அதுக்கப்புறம் நான் இளஞ்சி டிடிடிஐ டிஎஸ் டேனியல் ராஜமால் கல்வியியல் கல்லூரியில் 6 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன். அடிக்கடி பேராயரை சந்திப்பேன், கிறிஸ்தாஸ் ஐயாவை. அவர் ஒரு நாள் ஒரு ஆர்டினேஷன் கிளாஸ் நடத்துகிறப்போ நான் போயிட்டேன் அந்த இடத்துக்கு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு அங்கி உங்கள் திருநெல்வேலி பேராயத்திலேருந்து கொடுக்கலாமே என்ன, நீங்கள் நேற்று சொல்லக்கூடாதான்னார். நேற்று சொல்லியிருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கோம், நீங்கள் 12 மணி நேரம் லேட் ஆகிட்டீங்கிறார். ஆனால் அடுத்த 2 வருடங்களில் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி அவருடைய காலங்களில் நான் என்னை ஐஎம்எஸ் பிரசிடெண்ட் ஆக்கி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் எல்லா தாலுக்குலையும் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 60 விழுக்காடு கிராமங்களுக்கு கடந்து செல்வதற்கு ஆண்டவர் ஐஎம்எஸ் மூலம் எனக்கு பணி செய்தார். அது ஐஎம்எஸ் அவர் கொடுத்ததின் நோக்கமே எனக்கு ஒரு ஆயர் என்ற பட்டம் கொடுப்பதற்காகத்தான் ஐஎம்எஸ் தலைவருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார். இல்லைன்னா பொடிக்காரனு கொடுத்துட்டார் சொல்லுவான்னு சொல்லுவாங்க. அவர் அழகாக அதை பண்ணார். அவர் ஐஎம்எஸ்ங்கிற ஒரு போர்வையை மேலே போட்டு எல்லா பணித்தனும் எல்லா விதமான மக்கள், பலதரப்பட்ட மக்கள், இந்தியாவில் இன்னைக்கு ஆடையே இல்லாத மக்கள் நிறைய பகுதியில் இருக்காங்க. ஒரிசா, சத்தீஸ்கர் மாநிலத்தில், அஸ்ஸாம் மாநிலத்தில், ஸ்கூலே இல்லாத அஸ்ஸாம் மாநிலம், கரண்டே இல்லாத அஸ்ஸாம் மாநிலம், அருணாச்சல் மலைகளிலும் குன்றுகளிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அருணாச்சலத்தில் மலைகளில் தான் அவங்க இருப்பிடமே. 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு தள்ளி தள்ளி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த மக்களுக்கு பேர் மிஸ்ட்ரி பீப்புள். அந்த மக்களை சந்திப்பதற்கு கூட ஆண்டவர் கிருபை செய்தார் ஒரு ஆயராக. அதுவும் எனக்கு ஆயர் பட்டம் கொடுத்தது கடைசியாக தென்னிந்திய திருச்சபையின் ஓமன் ஐயா, அதாவது மாடரேட்டரே வந்து என் தலையில கை வச்சார். கப்பரர் கொடுத்தது ஒரு பிஷப். அதற்கப்புறம் சாரா டக்கர் காலேஜுடைய செக்ரட்டரியான 4 வருடங்கள் முடிய போது பிரச்சனையின் மத்தியில் இன்னைக்கு வெளியே போகிறேன். அன்னைக்கு இரவு கூப்பிட்டு என் மனைவிக்கு சென்னை பேராயத்துடைய பெண்கள் பிரிவுடைய ட்ரெஷரராக கொடுக்குறாங்க.
என்னைக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அங்கே கூப்பிட்டு இன்னொரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் கடந்து வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் கடந்து வந்திருக்கிறார். நன்மை செய்கிற கடவுளாய் காணப்படுகிறார். அந்த நன்மை செய்கிற கடவுளுக்கு நாம் எப்படி நன்மையின்றி உள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய நன்றிய பலன் எப்படி இருக்கு? எப்படி வீட்டுக்கு வந்த சகோதரிக்கு நம்ம உணவு எப்படி கொடுக்குறோமோ அதன் மூலம் தான் அவங்ககிட்ட அன்பு செலுத்துகிறோம். அரை மணி நேரத்துக்கு முன்னே வந்திருந்தால் சாப்பிட்டுக்கலாம், இப்போ தான் சாப்பிட்டு கழுவி கவுத்துனோன்னா நம்முடைய அன்பு அவ்வளோதான் அவங்ககிட்ட. அதே மாதிரி நம்மை தேடி வந்த ஆண்டவற்றை, இயேசு தேடி வந்தவர், நம்மை தேடி வந்த ஆண்டவற்றை நாம் எப்படி நன்மையை பெற்றிருக்கிறோம்? அந்த நன்மையை நினைத்து நீங்கள் இந்த பண்டிகையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் வாலாக்காமல் தலையாக்காமல் கீழாமல் மேலாவாய். உபாகம் 28ஆம் அதிகாரம், நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளை உன்னை மேன்மையாக வைப்பேன் என்ற வார்த்தையின்படி அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தி நம்மை வழிநடத்த போகிற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் என்ன வேதனையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன துன்பங்களோடு வந்து தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கீங்க தகப்பனே, எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் என்னத்தப்பா செலுத்த போகிறேன், நான் எப்படி நன்றியுள்ள மனிதனாய் மாறப் போகிறேன்? ஒரு நிமிஷம் நினைத்து 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 நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குது பாருங்கள். உன்னுடைய வியாதி மாறப்போகுது, உன்னுடைய கடன் பிரச்சனை மாறப்போகுது, உன் துன்பங்கள் மாறப்போகுது. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட மனமரங்கப்பா, நீர் எனக்கு நன்மை செய்கிற தகப்பன் அல்லவா. இப்போ நான் வியாதியோடு வந்திருக்கேன்ப்பா. ஒரு குறிப்பிட்ட ஒரு டியூமர் என் உடம்புல இருக்கு, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதோடு நான் இந்த பயணப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. கைவிடப்பட்ட நிலைமையில் வேலையிலிருந்து நான் விரட்டப்படுகிறேன். எனக்கு தேவையான பலன் இல்லை, வருமானம் இல்லை, என் எதிரிகள் மத்தியில் நான் விரட்டப்படுறேன், எனக்கு பலன் இல்லை கொத்துவதற்கு. எனக்கு ஒரு புதிய பலனை தாங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்காக, நாங்கள் இருக்கிற பகுதியில் நாங்கள் வெளியூர்கார் என்று எங்களை ஏளனமாக பேசி எங்களை கைதட்டி சிரிக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் தகப்பனே நான் உயர்ந்த ஒரு மனிதனாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நீ கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விதமான கடன் பிரச்சனையில் வாங்கக்கூடாத வட்டி 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 வாங்கி ஒரு கொடுத்தவரும் கிறிஸ்தவர், வாங்கின நானும் கிறிஸ்தவப்பா, ஆனால் வட்டி 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 ஏறி என் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதலாகி இன்னைக்கு நான் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன். வட்டி வாங்கினவனும் நல்லா இல்லை, கொடுத்தவனும் நல்லா இல்லை பிரகாரமாய் எங்களை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கன்னு அந்த குடும்பத்திற்காக தனது குடும்பத்திற்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகனே முது கரத்தில் தருகிறேன் தகப்பனே. மனமரங்க, ஆசீர்வதிங்க. எப்படிப்பட்ட கஷ்டம் துன்பங்கள் மத்தியில் வந்தாலும் உங்களுடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும்பா. என்ன நோக்கத்தோடு நாங்கள் இந்த பந்தலுக்கு கீழே இருக்கிறோம், அந்த மழையை கூட சில நிமிடங்கள் நிப்பாட்டி எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி. அந்த நன்றியை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், இந்த ஆராதனையில் நாங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசனை இறங்கட்டும், உங்களுடைய வெளிநடத்தில் இறங்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற